ஆனால் நம்மளும் கஷ்ட காலங்களை மட்டும் நம்ம திரும்புறதும் கஷ்டத்தை நீங்கிறதுக்கப்புறம் மாறி போகிறதும் இறைவன் நினைக்கவே நேரம் இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு வீடு தேடி வந்தால் கூட செய்திகள் வந்தால் கூட எனக்கு கேட்க நேரம் இல்லை நினைக்க நேரம் இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு நம்ம பொருளிப்பில் பொருளை சார்ந்து போகும்பொழுது மறுபடியும் நமக்கு இதோட வந்த கஷ்டம் இன்னொரு கஷ்டம் அதிகமாக இருக்கும். நமக்கு முந்தைய வாழ்க்கையோட பிந்திய வாழ்க்கை லேசாக இருக்கணுமா கஷ்டமாக இருக்கணுமா? என்னுடைய வாழ்க்கை முந்தைய வாழ்க்கையோட பிந்திய வாழ்க்கை லேசாக இருக்கும். யார் உணர்வுல வாழ்கிறாங்களோ உணர்வு வாழ விரும்புகிறாங்களோ தவறும்போது மறுபடியும் மன்னிப்பு மேலே விரும்புகிறாங்களோ அவங்களுக்கு முந்தைய வாழ்க்கையோட பிந்திய வாழ்க்கை லேசாக இருக்கணும். லேசாக இருக்கும் இது என்னுடைய வாழ்க்கை. ஆனால் முந்தைய வாழ்க்கையோட பிந்திய வாழ்க்கை அதாவது கஷ்டமாக இருந்துச்சுன்னு சொன்னால் இந்த பாதை தெளிவானதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கை திருப்பி கஷ்டத்தை தொடர்ந்துட்டு இருக்குன்னு சொன்னால் நான் என்னுடைய தொடர்பில் இல்லைன்னு அர்த்தம். ஏதோ ஒரு நேரத்தில் தொடர்பு கொள்கிறேன் மறுபடியும் மாறி போயிடுறேன். அவருடைய தொடர்புல இருக்கணும் ஏன்னு சொன்னால் எந்த நேரமும் அவருடைய உதவி தேவைப்படுறதா இருப்பது நீங்கள் நம்ம எல்லாருமே அவருடைய உதவி தேவைப்படா இருக்கும். அவனை மறைச்சிட்டு ஒரு எண்ணத்தை கொண்ட முடியாது, ஒரு பேச்சை பேச முடியாது, ஒரு சேலை செஞ்ச முடியாது, ஒரு பார்வையை பார்த்துட முடியாது, சுவாசிக்க முடியாது, இதை இயங்காது, உள்ளுக்குள்ள இயங்காது, வெளியுக்குள்ள இயங்காது, சாப்பிட முடியாது, சாப்பிட்டா செமிக்காது, செமிச்சா வெளியாகாது, தூக்கமும் இருக்காது, இந்த வானகம் பூமி இயங்காது. அப்படி நமக்கு தெளிவாக்கப்பட்டதுக்கு அப்புறமும் நம்ம அவன் நினைவு இல்லாமல் இருக்கிறது. அவன் நினைவோட வாழணும் விரும்பினா போதும். இறைவனே உன்னை மறந்து விட்டு ஒன்றும் ஆயிடக்கூடாது, உன் நினைவுகளை வாழணும். யார் இறைவனை மறந்து விட்டு வாழ்றாங்களோ அவர்கள் பாவிகள் இறைவன் சொல்லலாம். 59:19 அத்தியாயம் 59:19 அன்றியும் அல்லாஹ்வை மறந்து விட்டவர்கள் போன்று நீங்கள் ஆகிவிடாதீர்கள், ஏனெனில் அவர்கள் தங்களையே மறக்கும்படி செய்துவிட்டான், அத்தகையோர்தான் பெரும் பாவிகள் ஆவார்கள். அன்றியும் படைச்சவனை கடவுளை தெய்வத்தை இறைவனை எப்படின்னா வச்சுக்கோங்க. அல்லாங்கிறது உருவமில்லாத படைச்ச மகாசக்தி. படைச்ச ஒருத்தனுக்கு பேர் அல்லா. அது இறைவன் சொல்லுங்க, கடவுள்னு சொல்லலாம், தெய்வம்னு சொல்லலாம், ஆனால் உருவம் இல்லாமல் சொல்லுங்க. ஏன்னா மனசாட்சி தெளிவாக அறிவிக்குது கடவுள் கற்பனைக்கு அப்பாற்பட்ட ஒரு மகாசக்தி. அது உணர்வாதான் நீங்கள் உணர முடியும் இல்லையா, பார்வையில் பார்க்க முடியாது, பார்க்கலாம் கடவுள் ஆயிடாது. அன்றியும் அல்லாவை மறந்து விட்டவர் போன்று நீங்கள் ஆகிவிடாதீர்கள். நீங்கள் அவனை மறந்துடாதீங்க. பெரும்பாலும் மறந்தா கூட பாவம் தான், பெரும்பாலும் மறந்தா வாழ்ந்துட்டு இருக்கோம். ஏனில் அவர்கள் தங்களையே மறக்கப்படி செய்து விட்டால் தன்னை மறந்துடுவாங்க. எப்போ இறைவனை மறந்துட்டாங்களோ பிரித்தெளி தன்மை இல்லாமல் போயிடும். நம்ம செயலெல்லாம் சரியாக இருக்க மாதிரி தெரியும், ஆனால் எல்லாம் தப்பான செயல். மற்றவங்க சொல்கிறா கூட ஒத்துக்க மாட்டோம், ஏன்னா அந்த ஆன்மா வேலை செய்யல அர்த்தம். பிரித்தன்மை எல்லாம் போச்சு.